அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு நபி வரலாறை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷனாக இப்போ இறை தூதர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பற்றி பார்க்கலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து அவரது மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவரை தொடர்ந்து அவரது மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அதிகமான குறிப்புகள் குர்ஆன் ஹதீஸில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அவரது மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றோடு இவரது வரலாறும் இணைந்து வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விரிவான வரலாற்றினை அறியும் போது இன்ஷா அல்லாஹ் இவரை பற்றி தகவலை அறிந்து கொள்ளலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் துணைவியார் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாழ்ந்த காலத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து விட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய தனிப்பட்ட குறிப்புகள் 2 உள்ளனர். இவர் மரண தருவாயின் போது தங்களது குழந்தைகளுக்கு வசியத் செய்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 133வது வசனத்தில் கூறியிருக்கிறான். யூதர்களே, யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா? அவர் தம் சந்ததிகளை நோக்கி எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டபோது உங்கள் இறைவனும் உங்கள் தந்தையான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனும் ஆகிய ஒரே இறைவனையே வணங்குவோம், நாங்கள் அவனுக்கே கட்டுப்படுபவர்கள் என்றே கூறினர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயில் என்று பெயரும் உண்டு. தௌராத் இறங்குவதற்கு முன்னால் இஸ்ரவேலர்களுக்கு எல்லாமே ஆகுமானதாக இருந்தது, ஒன்றை தவிர. அந்த ஒன்றையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகவே தமது சமுதாய மக்களுக்கு ஹராமாக்கி விட்டார்கள். இதை பற்றி திருமறையில் அல்லாஹ் 3வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் கூறியிருக்கிறான். தௌராத் அருளப்படுவதற்கு முன் இஸ்ராயில் தம் மீது தடை செய்து கொண்டிருந்ததை தவிர எல்லா உணவுகளும் இஸ்ராயலின் மக்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகவே இருந்தன. இஸ்ராயில் தடை செய்து கொண்ட உண்பொருள். நபி தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் குழு ஒன்று வந்தது. வந்தவர்கள், அபுல் காசிமே, நாங்கள் சில விஷயங்களை பற்றி உம்மிடம் கேட்போம். ஒரு நபியை தவிர வேற யாரும் அதை அறிந்திருக்க முடியாது என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள்